ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புத்தம் புது சமையல். இன்றைக்கி நம்ம சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இது ஒரு தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபிங்க. ஃபஸ்ட்டு 1/4 கிலோ அளவு சர்க்கரை பூசணி வாங்கிக்கோங்க. அப்புறமா ஒரு 1/2 கப் அளவு தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம். 1 கப் அளவு வறுத்த பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. அப்புறம் இனிப்புக்காக ஒரு 1/2 கப் அளவு சுகர் எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 2 கப்பு தண்ணி விட்டுட்டு நல்லா பாயில் பண்ணுங்கள். மேலே இந்த மாதிரி ஹோல் இருக்கிற மாதிரி ஒரு தட்டு வச்சுக்கோங்க. அது மேலே நல்லா தோல் எடுத்து இந்த மாதிரி தின்னாக கட் பண்ண பூசணிக்காய் பீசஸை அழகாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம இப்போ இதை ஆவியில் வேக வச்சு எடுக்க போகிறோம். இந்த மாதிரி கண்டெய்னர் இல்லாதவங்க இட்லி தட்டில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டுடலாம். வெயிட்டாக ஒரு 5 நிமிஷத்தில் இது நல்லா வெந்துடும். பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம இப்போ இதை ஒரு ஃபோர்க் வச்சு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ ஃபோர்க் வச்சு நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணிங்கன்னா அது நல்லா உடஞ்சி விழும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற விட்டுடலாம். லைட்டாக சூடு இருக்கும்போதே நீங்கள் இந்த மாதிரி கரண்டியால் அழுத்தி விட்டிங்கன்னா இது நல்லா மேஷ் ஆயிரும். இல்லை மேஷர் இருந்ததுன்னா அது வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இது நல்லா மாவாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது அந்த 1 கப் அளவு அரிசி மாவில் கம்மியாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா பாயில்டு வாட்டர், ஹீட்டாக இருக்கிற வாட்டரை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த மாவை அழகாக இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். இது நம்ம இடியாப்பத்துக்கு கொழுக்கட்டைக்கெலாம் ரெடி பண்ணுற மாதிரி தான். லைட்டாக சூடாக இருக்கும்போதே கையில் இந்த மாதிரி எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மாவை இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சு விடுங்க. அப்படின்னா நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி கையாலேயே எவ்வளோ விரிக்க முடியுமோ விரிக்கிற வேணும். இப்போ மாவு ரெடியாக இருக்குது. இதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேன் எடுத்துகிட்டு 1 ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கோங்க. நெய் நல்லா மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் தேங்காய் துருவலை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதோட கலர் கொஞ்சமாக சேஞ்ச் ஆனால் போதும், நல்லா ரோஸ்ட் ஆகண்டாம். வாட்டர் கண்டென்ட் அதிலேருந்து போனதும் நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்கிற பூசணிக்காவை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்து வச்சுருக்க சுகரை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் நல்லா மெல்ட் ஆகி எல்லாம் சேர்ந்து வரணும். அவ்வளோதான், ரொம்ப நேரம் ட்ரை எல்லாம் ஆக வேண்டாம். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் சுகரெல்லாம் நல்லா மெல்ட் ஆகி ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வாழையில் பீஸை எடுத்து வச்சுட்டு அதில் இந்த மாதிரி எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. கையிலையும் எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவில் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி பால் மாதிரி செஞ்சுக்கோங்க. செஞ்சுட்டு இந்த இலையில் அழகாக இந்த மாதிரி ஈவனாக, ரொம்ப தின்னாக இல்லாமலும் கொஞ்சம் திக்காகவும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பூசணிக்காய் ஸ்டஃபிங்கை இது மேலே ஃபுல்லாகவே நம்ம ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கொழுக்கட்டை மாதிரி செஞ்சோம் அப்படின்னா அவுட்டர் லேயர் ஃபுல்லாகவே சாஃப்டாக மாவு மாதிரியும் உள்ளே மட்டும் ஸ்வீட் கண்டென்ட்டும் இருக்கும். இந்த மாதிரி இதை ஈவனாக எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம இதை ரோல் பண்ண போகிறோம். 2 ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா திக்காக, தின் லேயராக இல்லாமல் திக் லேயராக நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஒரு எண்டில் இருந்து இந்த மாதிரி சாஃப்டாக சுருட்டி எடுத்துகிட்டே வாங்க. இந்த மாதிரி ரோல் பண்ணுங்கள். ரோல் பண்ணி முடிச்சதும் பாருங்கள், 2 எண்டில் இருந்து உள்ளாடி இருக்கிற ஸ்டஃபிங் வெளியே வராததுக்காக நம்ம இதையும் இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கலாங்க. ஃபோல்டு பண்ணி விட்டுக்கோங்க 2 பக்கமும். இப்போ ரோல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதோட ஸ்பெஷாலிட்டியே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவு ப்ளஸ் அந்த ஸ்டஃபிங் ரெண்டும் மிக்ஸ் ஆகி ரோல் ஆகி வர்றதுனால ஃபுல்லாகவே ஸ்வீட்டாக இருக்கும். பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரோலு. இதை நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி நீங்கள் இட்லி பாத்திரம் இருந்ததுன்னா இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. 5 மினிட்ஸ் தான். இப்போ பாருங்கள், வெந்துடுச்சு. நான் உங்களுக்கு அதை வாழை இலையில் சர்வ் பண்ணுறேன். அதாவது ஃபஸ்ட்டு ரொம்ப பிரைட் ஒயிட்டாக இருந்தது. இப்போ பாருங்கள், லைட்டாக மைல்டு கலராக சேஞ்ச் ஆகிடுச்சு. வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு சிம்பிளாக இந்த ரெசிபியை நீங்கள் தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு ரெசிபியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.